அடுத்தது கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு அரகஜா வைக்கலாமா வேண்டாமா, இல்லை என்ன கலந்து வைக்கணும், எப்போ வைக்கணும், எப்படி வைக்கணும் சொல்லுங்கம்மா. கன்னிராசிக்காரங்கம்மா எல்லாரும் பாருங்களேன், ஒரு கிராமப்புறத்துல வந்து நல்லா பட்டு வேட்டை சட்டி கட்டிட்டு போனாங்கன்னா அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு அழகான ஒரு விஷயத்த திட்டம் போட்டு செய்வாங்க. அந்த அமைப்பு வந்து கன்னிராசிக்காரர்கள் தான் இருக்குது. யாரையும் பாருங்க மனசு காயப்படுற மாதிரி முதல்ல பேச மாட்டாங்க. ஆமா, உண்மைதான். பாத்தீங்கன்னா மற்றவங்கள மாதிரி எடுத்தோடனே பாருங்க இவங்க மனசு காயப்பட்டு பேச மாட்டாங்க. இவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையணும். பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை தான் அமையும். அதுவும் பாருங்க மனசுக்கு பிடிச்சவங்க ரசிச்சு முடிக்கக்கூடியவங்க இவங்க. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நிறைய கமெண்ட்ஸ், பாசிட்டிவான அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது எல்லாமே வியூவர்ஸ் ஆன உங்களால் தான். எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வந்து வளர்ந்து இந்த அளவுக்கு பெருசாக ஆனதுக்கு காரணம் நீங்கள் தான். அதை நினச்சி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு ஜோதிடர் ஒருத்தருங்களை பார்க்க போகிறோம். அதாவது அவங்க எப்படின்னா, இன்றைக்கி உலகமெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே ஒரு விஷயம், அது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். உலகமெல்லாம் இன்றைக்கி அந்த ட்ரெண்டிங் தான் போயிட்டுருக்கு. விஜய் ஏன் பொட்டு வச்சார், அந்த பொட்டில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாரும் பேசிகிட்ருக்கோம். கடைசியாக அது என்னன்னு பார்த்தா அரகஜா. அந்த அரகஜா அப்படின்னா என்ன, அதனால எவ்வளோ நன்மைகள்லாம் நடக்கும். இந்த அரகஜா வந்து 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி உபயோகப்படுத்தணும், அதனால் அவங்களுக்கு எவ்வளோ நன்மைகள், ஒரு ராசிக்கும் என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது இந்த அரகஜா வச்சா அப்படிங்கிறத நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், ஒரு அருமையான குணம், அழகான ஒரு பொலிவான அவங்கள வந்து நம்ம பார்க்க போகிறோம். வந்ததுலேருந்தே அவ்வளோ அருமையாக பேசிகிட்ருக்காங்க. ஒரு அன்பான வார்த்தைகள், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கள உங்களுக்கும் பிடிக்கும். அவங்க வந்து 1000 கலைகளையும் கற்றுக்கிட்டாங்களாம். அதாவது நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. ஜோதிடம், வாஸ்து நிபுணர், நியூமராலஜர், மலர் மருத்துவம், இத்தனையும் படித்தவங்களாம் அவங்க. அப்போ அவங்கள நம்ம சந்திச்சே ஆகணுமா இல்லையா? அவங்க தான் மருத்துவ ஜோதிடர் சங்கரேஸ்வரி அம்மா. அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்களை அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவங்களே சந்திக்கலாம். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. முதல்ல ஒரு வணக்கத்தை போட்டுருவோம். வணக்கத்தை சொல்லுங்க. ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உலகெங்கும் இருந்து கண்டுகளித்து கொண்டிருக்கும் நம் ஜோதிடர் யுகம் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். அதாவது நிறைய இன்னைக்கு வந்து ஒரு மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு யாருக்குமே தெரியாத இருந்தது. அந்த விஷயம் விஜய் பொட்டு வச்சதுனால தெரிஞ்சிடுச்சு இல்லையா? நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து நெத்தியில் ஒரு பொட்டு வச்சுட்டாரு. அதனால் அது என்னது என்னது என்னதுன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. அதுதான் அரகஜா இல்லையா? அரகஜானா என்ன, அந்த அரகஜா வைக்கிறதுனால எவ்வளோ நன்மைகள், ஏன்னா அதுனா ஒரு ராசிக்கும் ஒரு நன்மைகள் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. அதை உங்கள் மூலியமாக தான் நாங்கள் இப்போ 12 ராசிக்காரங்களும் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போகிறாங்க. சொல்லுங்கள், அரகஜானா என்னம்மா? ஏம்மா, இப்போ வந்து இந்த அரகஜா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு மட்டும் வந்தது கிடையாது. இது வந்து பல்லாயிரக்கணக்கான வருஷத்துல நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் எல்லாருமே வந்து பயன்படுத்தி வந்தது தான். அப்படி இது இன்னைக்கு நேற்று கண்டுபிடிச்சது இல்லை, போன நூற்றாண்டு வந்தது அந்த விஷயமே இது கிடையாது. இதெல்லாம் பாரம்பரியமா கொண்டு வந்த விஷயங்கள் தான். இப்ப பாருங்களேன், கருங்காலி அப்படிங்கிறது எப்ப கருங்காலி இன்னைக்கு வந்ததா, கருங்காலி மரம் அப்படி இன்னைக்கு வந்ததா? இல்லை. நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செய்வாங்க, வீட்டுல எல்லார் வீட்லயும் வந்து கருங்காலி உலக்கம் இருக்கும். இருந்ததா இல்லையா? எதனால? நமக்கு யாரும் செய்வன செய்யக்கூடாது, நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. அதனால வந்து அந்த கருங்காலி உலக்கைய பயன்படுத்துறாங்க. அந்த கிரகண நேரங்கள்ல கூட பாருங்க, தாம்பாளத்துல தண்ணி வச்சு கருங்காலி உலக்கைய வந்து நிப்பாட்டி வைப்பாங்க. அது அப்படியே நிற்கும். அந்த கிரகண டைம் முடிஞ்ச உடனே அது விழுகும். அந்த அளவுக்குலாம் அது பாரம்பரியமா வந்துதான் கருங்காலி மாலைகள்லாம் பார்த்துக்கோங்க.
ஆனால் இதையும் பாருங்க, நம்மளுடைய சிஎம் சார் வந்து ஒரு படத்தில் ஏதோ ஒன்று போட்டிருந்தோட தான் அந்த மாலைக்கு ட்ரெண்டிங் ஆச்சு. ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. 1000 ரூபாய்க்கு வாங்குற மாலை, ஒரு 1500 ரூபாய்க்கு வாங்குற மாலையெல்லாம் 7000, 8000, 10,000 கொடுத்துலாம் வாங்கினாங்க. ஆமா ஆமா, சாதாரண நடக்கக்கூடிய விஷயங்கள். செலிபிரிட்டியா இருக்கக்கூடிய இங்க விஐபியா இருக்கிறவங்க போடுறப்ப தான் பாருங்க, நான் சுக்கிரனுடைய பவர் வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்குது. அப்ப அவங்க யூஸ் பண்றப்ப அந்த பொருளோட மவுஸ் வந்து கூடிருது. அதே மாதிரி தான் அரகஜாவும். இதுவும் சாதாரண எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய பொருள் தான். நம்ம அடுத்து வந்து இது யாரெல்லாம் பயன்படுத்தணும், பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்லுவோம். தேங்க்யூம்மா. ரொம்ப அழகாக சொன்னீங்க அரகஜா பற்றி. அதாவது அரகஜா அப்படின்னா என்ன அப்படின்னு இப்போ நீங்கள் நிறைய தெளிவாயிட்டிருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, விஜய் அவர்கள் மட்டும் வைக்கணும்னு இல்லை, நம்மளும் வச்சுக்கலாமா எல்லாரும். ஆனால் பட் ராசியில் எந்தெந்த ராசி வைக்கலாம், எந்தெந்த ராசி வைக்கக்கூடாது, அவ்வளோதான் அவங்க சொல்ல போகிறாங்க. ஸோ நிறைய விஷயங்களை நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னும் நீங்கள் வந்து எங்கள் சங்கரேஸ்வரி மேமை பார்க்கணும், அப்படி ஜாதகம் பார்க்கணும், இல்லை வாஸ்து பார்க்கணும், இல்லை மலர் மருத்துவம் பார்க்கணும், இல்லை நியூமராலஜி பார்க்கணும், என்ன வேணாலும் அவங்கக்கிட்ட எது வேணாலும் பார்த்துக்கலாம். அழகாக உங்களுக்கு நல்ல பரிகாரங்கள், அது உள்ளான தெளிவான உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. எங்கள் வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் நேரடியாகவே போய் காண்டாக்ட் பண்ணலாம். ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க, பாருங்கள். அவங்க சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் நிறைய நன்மைகளை அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்தது கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்கு அரகஜா வைக்கலாமா வேண்டாமா, இல்லை என்ன கலந்து வைக்கணும், எப்போ வைக்கணும், எப்படி வைக்கணும் சொல்லுங்கம்மா. கன்னி ராசிக்காரங்கம்மா எல்லாரும் பாருங்களேன், ஒரு கிராமப்புறத்துல வந்து நல்லா பட்டு வேட்டை சட்டி கட்டிட்டு போனாங்கன்னா வேலைக்கு போகாம பொழுதுபோக உல்லாசம் சுத்திட்டு அழைப்பாங்க, இல்ல காளைகள் மாதிரி. அவங்க எல்லாம் பார்த்தா, ஆனா அவங்கள பார்த்தா பெரிய அப்படி பெரிய ஆள், கையில 10 பீஸும் இருக்காது. ஆனா பாருங்க நம்ம பார்த்தோன்னே இவன் கன்னி ராசி போலப்பா அப்படிம்பாங்க. ஆமா, அந்த கன்னி ராசிக்கு வசியம் புதனுடைய உச்ச வீடு அது வந்து. அப்ப இவங்க வந்து உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் தராம தன்னுடைய மூளைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு அழகான ஒரு விஷயத்த திட்டம் போட்டு செய்வாங்க. அந்த அமைப்பு வந்து கன்னி ராசிக்காரர்கள் தான் இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் ஒரு திட்டமிடல் இருக்கும், அது அழகா ரசிச்சு செய்வாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் அப்படித்தான், பெண்களாக இருந்தாலும் அப்படித்தான். இதே இது ஆண்களாக இருந்தாங்கன்னா அவர்கிட்ட வந்து ஒரு பெண் தன்மை இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு. யாரையும் பாருங்க மனசு காயப்படுற மாதிரி முதல்ல பேச மாட்டாங்க. ஆமா, உண்மைதான். பாத்தீங்கன்னா மற்றவங்கள மாதிரி எடுத்தோடனே பாருங்க இவங்க மனசு காயப்பட்டு பேச மாட்டாங்க. சொல்ல வேண்டிய விஷயத்த நாசுக்கா சொல்லுவாங்க. ஆமா, கரெக்ட். அதே மாதிரி கன்னிராசியில் பிறந்த பெண்களும் ஆண் தன்மை கொஞ்சம் கலந்துருக்கும். அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் பயப்பட மாட்டாங்க. கரெக்டா எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க இருக்கிற மாதிரி அவங்களுடைய செய்கைகள் எல்லாமே இருக்கும் பாத்துக்கோங்க. அப்ப இந்த கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு வந்து இப்ப கொஞ்ச நாள் தடுமாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எந்த வேலையை எடுத்து செய்யறது, நம்ம எது நிரந்தரமான வேலை. இப்ப ஓரளவு கொஞ்சம் வருமானம் வந்துகிட்டு தான் இருக்கும் கன்னிராசிக்கு. எல்லாமே 7 ரச்சனை எல்லாம் முடிஞ்சிடுச்சு. கேது இப்பதான் வேலைக்கு சிம்மத்துக்கு போயிட்டாரு. அப்ப தடங்கல்கள் இல்லாம இருந்தாலும் கொஞ்சம் எதிர்காலத்தை நோக்கி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த பயத்தை வந்து நிவர்த்தி பண்ணணும். எல்லாத்துலயும் பாருங்க சிரிச்ச முகமா பேசுவாங்க. ஆனா இவங்க எங்க போனாலும் அங்க ஒரு போட்டி இருக்கும். இங்க வேலை நல்ல ஒரு வேலை இடம் வந்து இவங்களுக்கு அமையணும். அதே மாதிரி வந்து ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தா நல்ல ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கு அமைஞ்சிட்டாங்கன்னா இவங்க தான் உலகத்திலேயே நம்பர் 1 வரக்கூடியவங்க. அந்த மாதிரி அமைப்பு தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. இவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையணும். பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை தான் அமையும். அதுவும் பாருங்க மனசுக்கு பிடிச்சவங்க ரசிச்சு முடிக்கக்கூடியவங்க இவங்க. அதை எதிர்ப்பு வந்தாலும் சரி தன்னுடைய பேரண்ட்ஸ்ட பேசி சம்மதிக்க வச்சு இந்த லவ் மேரேஜே பாருங்க அரேஞ்சு மேரேஜா மாற்றக்கூடியவங்க தான் அந்த கன்னிராசிக்காரங்க. அது ஆணாக இருந்தாலும் அப்படித்தான், பெண்ணாக இருந்தாலும் அப்படித்தான். அப்ப இவங்களுக்கு இப்ப முக்கியமா நிர்வாகத்திறமை நல்லா இருக்கணும். எடுக்கிற முயற்சிகள் வந்து வெற்றிகரமாக அமையும். அதுக்கு வந்து பாருங்க இவங்க வந்து சந்தனத்தோடு கலக்கணும். இந்த அரகஜாவை வந்து சந்தனத்தோடு கலந்து நெத்தியில வந்து இப்போ ஒரு கோடு மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிறப்ப இவர்களுக்கு ஏற்கனவே வந்து இந்த ஆக்குடைய சக்கரம் நல்லா அழகா விழிப்புணர்வோடு தான் இருக்கும். இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி மெருகேற்றி கொண்டு வருவதற்காகத்தான் இந்த அரகஜா வந்து சந்தனத்தூளோட கலந்து, அதுக்கு ஒரிஜினல் சந்தனமா இருக்கணும். அதோட கலந்து அது கூட 18 வயசுக்கு மேலே தான் நாங்கள் வச்சுக்கிறணும். அதுக்கு கீழே உள்ளவங்க வச்சுக்கூடக்கூடாது. அது கொஞ்சம் எதிர்பார்த்து அதிகமான ஒரு ஈர்ப்பை கொடுத்து படிப்பில் தடை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கிறனால ஒரு 20 வயசுக்கு மேற்பட்டவங்க
ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை வச்சுக்கிட்டாங்கன்னா லைஃப் ஸ்டைல் ரொம்ப அழகாக போய்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்க போகிற பாதையில் எந்த கல் முள் எது இருந்தாலும் சரி தானாக அது விலகி பாதைகள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய அளவில் தான் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த அரகஜாவுடைய பயன்பாடுகள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ரொம்ப நன்றிம்மா. எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க நம்ம முதலமைச்சர் இளைய தளபதி அழகுன்னு சொல்லலாம், அப்படி அவர் மட்டும் தான் வைக்கணுமா, நாங்கள் வைக்கக்கூடாதான்னு நிறைய பேர் ஏங்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளும் வைக்கலாம், அதுக்கு உண்டான பலன்கள் எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு அவ்வளோ அழகாக சொல்லிட்டீங்க. நன்றிம்மா, ரொம்ப நன்றி. நன்றி. அரகஜாவை இந்த கன்னிராசி நேயர்கள் என்ன பொருளோட கலந்து வைக்கணும்னு அவங்க சொன்னதை ஃபுல் வீடியோவில் பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி வைங்க. நிறைய வந்து இறக்க குணம், நிறைய தெளிவாக இருப்பீங்க, நல்ல ஒரு குணம் இருக்கும், யாரையும் கோபமாக பேச மாட்டீங்க, அன்பான ஒரு குணம் உள்ள ஒரு லட்சணமானவங்க தான் அந்த கன்னிராசி நேயர்கள். ஸோ இன்னும் இந்த அரகஜா வாங்கி அவங்க சொன்ன அந்த பொருளோட கலந்து நீங்கள் நெத்தியில் வைக்க இன்னும் நிறைய உங்களுடைய வேலைகள், உங்களுடைய படிப்பு எல்லாமே, உங்கள் குடும்பம் எல்லாமே வெற்றி அடைஞ்சி சந்தோஷமாக இருக்கணும்னு வாழ்த்துக்கள். வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்களோட சங்கரேஸ்வரி அம்மாவை பார்க்கணுன்னா நீங்கள் நேரடியாக காண்டாக்ட் பண்ணலாம், நேரடியாக போய் பார்க்கலாம். ஏன்னா அவங்கக்கிட்ட அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் கேட்ட வரைக்குமே நிறைய எவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு நானே நினச்சிட்ருக்கேன். அவங்க நியூமராலஜி பார்க்குறாங்க, ஃப்ளவர் ரெமெடி பண்ணுறாங்க, அதாவது மலர் மருத்துவம் அப்படி பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து நிறைய பேர் பண்ணுறது இல்லைங்க. எங்கள் மேம் வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நிறைய பண்ணி கொடுத்து நிறைய பேர் வெற்றி அடைஞ்சு, நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க, நிறைய பேர் பிரச்சனையில் இருக்கிறவங்க, நிறைய பேருக்கு தடங்கள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சரி பண்ணி இன்றைக்கி அவங்க பெரிய ஒரு நேமோட பெரிய ஒரு புகழோடு இருக்காங்க. நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நேர்லேயே போய் பாருங்கள். அதுதான் இன்னும் எனக்கு தெரிஞ்சு நல்லது. அவங்ககிட்ட ஆஃபீஸ் இருக்குது, நம்பர் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணி போய் பார்த்து எல்லாத்துலேயும் வெற்றி அடைஞ்சு சக்ஸஸாக இருங்க. தேங்க்யூ.